வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி 200 ml, சீனி 250 கிராம். பால் நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சணும். அப்போ தான் பன்னீர் நமக்கு நல்லா கிடைக்கும். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் அப்படி லெமனை புளியாதீங்க. கொட்டை உள்ளே விழுந்துச்சுன்னா அந்த கசப்பு தன்மை இறங்கிரும். எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கீத்து விழுந்துருச்சுன்னா பன்னீரோட சேர்த்து வடிகட்டுவோம். அப்போ அந்த புளிப்பு சவை போகாது. அதனால் லெமன் ஜூஸை வடிகட்டி ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டணும். அப்போ இந்த திரண்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்து இந்த பால் கலரே இல்லாமல் தண்ணி தனியாக நிற்கணும், பன்னீர் தனியாக நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சணும். இந்த மாதிரி கெட்டியாக வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பால் கலரில் எடுத்து பாருங்கள். இது வந்து நல்லா தண்ணி நீர் பிரிஞ்ச மாதிரி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிண்டுவோம். பால் எப்படி தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள், எப்படி கலரில் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் அடுப்பை அமர்த்தணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பன்னீர் ஃபுல்லாக எல்லாத்துலேருந்து அந்த பால்லேருந்து கெட்டியாக கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்குவோம். இந்த பன்னீரில் புளிப்பு சுவை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிடுவோம். இந்த மறுபடியும் இப்படி பைப்பில் காமிச்சு மறுபடியும் இதை ஒரு அலசிடுறேன். பன்னீர் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து உருட்டை வராது. நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டோம்னா பட்டன் மாதிரி வந்துடும். இப்போ நல்லா உருட்டு வரும். எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உருட்டு வரும். இப்போ மாவை எடுத்துக்கோ. நம்ம இப்போ சீனி பாகம் வச்சுருவோம். இப்போ 200 ml தண்ணி, 250 வந்து சீனி. இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பன்னீரை வந்து தண்ணியோடு அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வெண்ணெயை உருக்குன மாதிரி ஆயிரும். கிராக் இல்லாமல் உருட்டிக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உருட்டுறீங்களோ அதோட டபுள் மடங்கு வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. கிராக்கே வரக்கூடாது. இந்த மாதிரி உருட்டிக்கங்க. முன்னாடி இருந்த பன்னீருக்கும் இப்போ இருக்க பன்னீருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ அது எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பன்னீர். அப்போ தான் கிராக் விழுகாது. சாஃப்டாகவும் இருக்கும், விரைச்சி போகாது ரசகுல்லா உங்களுக்கு. சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. சீனி கரைஞ்சா போதும், பாகு மாதிரி வர வேணாம். இது வந்து சீனி பாகு வந்து எப்போவுமே அழுக்காக தான் இருக்கும். இதோட நம்ம ரசகுல்லாவை போட்டோம்னா ரசகுல்லாவில் அந்த அழுக்கு ஒட்டி கலர் வெள்ளையாக இருக்காது, அழுக்கு கலராக போயிடும். அதனால என்ன பண்ண போகிறோம், இப்போ சீனி பாகை வடிகட்டிடுவோம். இப்போ சீனி பாகு நல்லா சூடாக தான் இருக்குது. கிராக் இல்லாமல் உருட்டியிருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு வந்து 15 உருண்டை வரும். இதை வந்து மூடி வச்சிடணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. சிம்லேயே வச்சு மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அல்லது 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். ஏன்னா சீனி பாகு இறுகிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்ப்போம்.
கொஞ்சம் குண்டாயிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு வந்து சீனி பாகு வந்து நம்ம அதிகமாக வச்சுருக்கிறதுக்கு காரணம், சீனி பாகில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா அது மூழ்கி நல்லா சீனி பாகு குடிக்கும். அதனால தான் நம்ம சீனி தண்ணி அதிகமாக வச்சுருக்கோம். சீனி பாகு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து பாயாசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த சிம்லேயே இருக்கட்டும். சீனி பாகுக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்தேன், தண்ணியாக தான் இருக்குது. அதனால் இந்த தடவை நான் வந்து தண்ணி தெளிக்கலை. ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.